இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. இது நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. இல்லை நாட்டு வல்லாரிங்க. இது துவையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. இங்கே சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. பாதி தான் நாங்கள் சாப்பிட்றதுங்க. காலையில் வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பார்க்கலாங்க. லெமன் இருக்குங்க. நம்மளுக்கு லெமன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்குங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு தான் ஊறுகாய் பண்ணி போட்டோங்க. அதுலேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு நம்ம இப்போ லெமன் பிக்கிள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. இங்கே பீட்ரூட்டுங்க, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா. இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கு ஃபுல்லாவே. மரத்துலேயே கோவ செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. கருவேப்பில் வந்து பூ வச்சிருக்குங்க. இது அப்படியே பழமாக வருங்க. இந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம். ஆக்சுவலாக 15 இயர்ஸாக இருக்குங்க இந்த மரம். 15 இயர்ஸ்? ஆமாம், வருஷம் ஃபுல்லாக காய் கொடுத்துட்டே இருக்குங்க நமக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. இப்போ அத்தையிலேருந்து, மாமாலேருந்து, ஹஸ்பண்ட்லேருந்து, நான்லேருந்து இங்கே. ஆமாங்க, அக்ரி ஃபேமிலி பிஸ்னஸ் தாங்க. ஆமாங்க, ஒன்றும் நான் எனக்கு ஆக்சுவலாக நான் இங்கே ஃபார்மில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேங்க எல்லாம். அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதில் ஃபுல்லாக எனக்கு டைம் இழுத்துருங்க. ப்ளஸ் நான் அவேர்னஸ்க்காக வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேங்க. அதுலேயே எனக்கு டைம் போகுங்க. அப்புறம் அத்தை வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணுவாங்க. போய் இது எடுத்துடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது பழமாயிட்ட பிறகு எடுத்துடணும் அப்படின்பாங்களே, அது எப்படி? ஆக்சுவலாக அதுதாங்க. இங்கே சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. 6-7 இருக்குங்க. அத்தை வந்து இங்கே கல்யாணம் ஆகி வந்தப்பவே இந்த செடியெல்லாம் வச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மரம்லாம் ஆக்சுவலாக இன்னும் பெருசாக இருக்குங்க.